கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன பார்த்தீங்கன்னா, இப்போ குடுத்துருக்காங்க நம்மளுடைய உச்சநீதிமன்றம். அப்படி என்னடா கேஸ்ன்னு கேட்டீங்கன்னா, பாலியல் அதாவது பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் கேஸ் பார்த்தீங்கன்னா நடந்ததில ஞானசேகரன் என்பவர் பார்த்தீங்கன்னா கைதாகியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ஜூரியால பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் ரீசென்ட்டா கிளியர் ஆயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டனைய பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது என்னன்னு எல்லாத்தையும் உங்களுக்காக ஷேர் பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸில் பார்த்தீங்கன்னா ஞானசேகர் என்பவர் பார்த்தீங்கன்னா கைது பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனையே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை மகளிர் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அது என்ன தீர்ப்புன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்சது, அதுக்குள்ளே இதுக்கு தீர்ப்பு சொல்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் தான். இனிமேல் இந்த மாதிரி பல குற்றங்களை நடக்கிறத தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ 5 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு கேஸை விசாரிக்க சொல்ல எப்படிலாம் நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஃப்ஐஆர்லாம் லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஸோ ஞானசேகரன் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 அதிகாரிகள் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதை சின்சியராக ஒர்க் பண்ணி இதை ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தான் குற்றவாளின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை ஜெயிலில் போட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜூரியால் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இது மிகுந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டு வராங்க. இந்த ஒரு கேஸ் நடக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானசேகர் இவங்கள பார்த்தீங்கன்னா ஸோ குண்டார் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இதையே ஒரு கண்டினியூவாக வச்சு இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 பக்கங்கள் கொண்ட ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஞானசேகர் என்ன பண்ணுன்னா, என் மேலே இந்த மாதிரி ப்ரூஃப் சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமே இல்லை. ஸோ என் மேலே பொய் சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத நீங்கள் எப்படி என்ன இது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் மனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கேஸை தள்ளுபடி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவனும் மனு தாக்கல் பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பான் ஞானசேகர் என்பவர். இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, பாலியல் வன்கொடுமை, பெண்கள் சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல், மிரட்டல், அந்தரங்க புகைப்படம் வெளியிடுதல், ஸோ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அவன் மீது பார்த்தீங்கன்னா பிரிவு 12 கீழ் பார்த்தீங்கன்னா ஞானசேகரை குற்றப்பத்திரிகையை பார்த்தீங்கன்னா அவங்க தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இப்போ முடிஞ்ச ஏப்ரல் மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் என்ன நடந்ததுன்னா 75 ஆவணங்கள் கொண்ட ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இவனுக்கு ப்ரூஃப் கட்டானில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இவங்களுக்கு என்ன தண்டனை தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஞானசேகர் அவங்களோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ சந்தேகமாக தான் இவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ இவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனால் இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிவிட்டு அவங்கள போலீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தா இவங்க வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. 2 பேரும் வாதாடுற கேட்ட அந்த நீதிபதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா மே 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது எப்போ தாண்டா முடிவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் டவுட்டாக இருக்க, ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சான்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. தண்டனை கொடுக்க போகிறாங்க. இப்போ கைதியாக இருந்த ஞானசேகர் அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை இருப்பதாகவும், ஸோ அவங்களுடைய அம்மாவை பார்த்துக்கணும், எனக்கு பெரிய தண்டனையாக கொடுக்காதீங்க, குறைந்தபட்ச தண்டனை மட்டும் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இருந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி கேட்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு ஸோ குறைந்தபட்ச தண்டனை கேட்டால் என்னப்பா பதில் சொல்கிறது. இந்த ஒரு கேஸ் பார்த்தா இவனுக்கு என்ன தண்டனை தரப்போகிறாங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி பார்த்தா சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே போயிருந்தனால பார்த்தீங்கன்னா இவனுக்கும் கொஞ்சம் பயப்படுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் கொடுத்தா மிகப்பெரிய தண்டனை தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு செந்த டெக்ஸஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.